வணக்கம், நான் உங்கள் சிஎம் கோபி. இன்றைக்கி இந்த வீடியோவில் சார்ட் அக்கௌண்டன்சி கோர்ஸ், அந்த கோர்ஸ் எப்படி ஜாயின் பண்ணுறது, என்ன மாதிரி ரூல்ஸ்லாம் ஃபாலோ பண்ணி நம்ம அந்த கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணணும், +2 படித்தவங்க என்ன பண்ணணும், டிகிரி முடிக்கிறவங்க என்ன பண்ணணும். ஸோ இதில் விதவிதமான ஸ்கீம்ஸ், 2 ஸ்கீம், டிஃப்ரெண்ட் ஸ்கீம்ஸ் இருக்குது. ஸோ அந்த ஸ்கீம் பற்றி, இந்த சிஏ கோர்ஸ் பற்றி பொதுவாக உங்களுக்கு இருக்கக்கூடிய டவுட்ஸ் இதெல்லாம் தான் கவர் பண்ண போகிறேன். ஸோ உங்களுக்கு தெரியும், நான் சார்ட் அக்கௌண்டன்ட் இருக்கும்போது ஸோ கடந்த ஒரு 15 வருஷமாக நிறைய பேர் கேட்குற கேள்வி இது, எப்படி சேரணும், என்ன பண்ணணும், டிகிரி பண்ணணுமா வேண்டாமா, பிகாம் படிக்கணுமா. ஸோ பிகாம் சிஏ நிறைய பேர் சிஏ நினச்சிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கிற டவுட்ஸ் எல்லாத்தையும் கிளாரிஃபை பண்ணலாம் அப்படிங்கிறத அந்த வீடியோ நோக்கம். ஸோ முதல்ல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது வந்து சிஏங்கிறது ஒரு ப்ரொஃபஷனல் டிகிரி. இது வந்து ஒரே ஒரு இன்ஸ்டிடியூட் மட்டும்தான் வந்து இந்த டிகிரியை வந்து கொடுக்க முடியும். ஸோ இன்ஸ்டிடியூட் ஆஃப் சார்ட் அக்கௌண்டன்ட்ஸ் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு, இதுக்கு வந்து காலேஜஸ்ங்கிற கான்செப்டோ யூனிவர்சிட்டிஸுங்கிற கான்செப்டோ கிடையாது. இது பார்லிமெண்ட்டு கீழே டைரெக்டாக சார்ட் அக்கௌண்டன்சி ஆக்ட்னு ஒன்று கொடுத்து அவங்களுக்கு அந்த பவர் கொடுத்து இந்த டிகிரியை வழங்குறதுக்கான பவர் வந்து அந்த இன்ஸ்டியூட்டுக்கு மட்டும்தான் இருக்கும். ஸோ இப்போ நம்ம வந்து ஒருத்தங்க டாக்டர்னு சொல்லும்போதோ இல்லை இன்ஜினியர்னு சொல்லும்போதோ எந்த காலேஜில் படிச்சிங்க, எந்த யூனிவர்சிட்டியில் படிச்சிங்கிற கேள்வி வர மாதிரி சார்ட் அக்கௌண்டன்சியை நீங்கள் எங்கே முடிச்சிங்க அப்படிங்கிற கேள்வி வராது. ஏன்னு சொன்னால், இந்த சார்ட் அக்கௌண்டன்சிங்கிற டிகிரியை கொடுக்கக்கூடிய பவர் வந்து ஒரே ஒரு இன்ஸ்டியூட் மட்டும்தான் உண்டு, அது இன்ஸ்டியூட் ஆஃப் சார்ட் அக்கௌண்டன்ஸ் ஆஃப் இந்தியா. வேறு என்ன கேள்வி வரணும்னா, வேறு எங்கேயாவது படிச்சிங்களான்னு சொல்லி டியூஷன் சென்டர்ஸ் நிறையா இருக்கும். ஸோ நிறைய பேர் சொல்லி தருவாங்க, பட் டிகிரியை கொடுக்கக்கூடிய அத்தாரிட்டி ஒரே ஒரு இன்ஸ்டியூட்டுக்கு மட்டும்தான். ஸோ அதனால் இது ஒரு ப்ரொஃபஷனல் டிகிரி. இது யார் பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, +2 முடித்தவங்க, இல்லை +2க்கு ஈக்குவலண்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு டிகிரி கோர்ஸ் முடித்தவங்க. ஸோ இப்போ தமிழ்நாட்டில் +2ன்னு சொல்லி சொல்கிறோம், மற்ற ஸ்டேட்டில் வந்து அது பியூசின்னு சொல்லி சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி இப்போ டிப்ளமோ படித்தவங்க கூட அது ஈக்குவலண்ட் டு +2 அப்படிங்கிறதுனால அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். ஸோ ஈக்குவலண்ட் டு +2 அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ எப்போ இந்த கோர்ஸில் ஃபஸ்ட்டு ரெஜிஸ்டர் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 10th முடித்த உடனே கோர்ஸில் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். இது வந்து முதல் விஷயம் தெரிஞ்சுக்கணும். ஸோ யாரெல்லாம் வந்து சிஏ படிக்கணுன்ற ஆர்வம் முன்னாடியே இருக்குதோ, முன்னாடியே பிளான் பண்ணிட்டீங்களோ, 10th முடித்த உடனே நீங்கள் என்ன பண்ணலான்னு சொன்னால், இன்ஸ்டியூட்டில் போய் பதிவு பண்ணி நீங்கள் ப்ரொஃபஷனலாக ரெஜிஸ்டர் பண்ணி புக்ஸ்லாம் வாங்கிக்கலாம். ஸோ ரெஜிஸ்டர் பண்ணுறதுங்கிறது வேறு, கோர்ஸில் எக்ஸாம் எழுதி உள்ளே போகிறதுங்கிறது வேறு. அதுக்கு தான் வந்து நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா, +2 முடிச்சுட்டு இல்லை டிப்ளமோ முடிச்சுட்டு இல்லாட்டி அதுக்கு ஈக்குவலண்ட்டாக பியூசி முடிச்சுட்டுன்னு சொல்கிறது. பட் ரெஜிஸ்டர் பண்ணுறது 10th முடிச்சு ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ரெஜிஸ்டர் பண்ணி புக்ஸ் வாங்கி படிக்க ஆரம்பிச்சிடலாம். அது அட்வான்ஸாக நம்ம படிக்க ஆரம்பிக்கிறது நல்ல விஷயம் தான். அது ஏங்கிறது நான் அப்புறமா சொல்கிறேன். ஸோ இவங்க வந்து என்ன பண்ணணும்னா சேரலாம். ஸோ இதில் வந்து வேறு என்ன ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குன்னு கேட்டிங்கன்னா, இந்த வயசு ரெஸ்ட்ரிக்ஷனை தவிர, அதாவது இந்த எக்ஸாம் 12th எக்ஸாம் பாஸ் பண்ணணும் இல்லை ஈக்குவலண்ட் எக்ஸாம் பாஸ் பண்ணணுங்கிற ரெஸ்ட்ரிக்ஷனை தவிர வேறு எந்த ரெஸ்ட்ரிக்ஷனுமே கிடையாது. அதாவது 12th இவ்வளோ மார்க் எடுத்துருக்கணும்னோ, டிப்ளமோ இவ்வளோ மார்க் எடுத்துருக்கணும்னோ, இல்லை நீங்கள் வந்து அக்கௌண்ட்ஸ் குரூப் எடுத்துருக்கணும்னோ எந்த ரெஸ்ட்ரிக்ஷனுமே கிடையாது. யார் வேணால் சேரலாம். இன்னொன்று என்னென்னு கேட்டிங்கன்னா, மினிமம் ஏஜ் தான் இருக்கே ஒழிய மேக்ஸிமம் ஏஜுங்கிற ஒன்று கிடையாது. அதாவது நான் வந்து ஒரு 20 இயர்ஸுக்கு முன்னாடி நான் வந்து +2 முடித்தேன் அப்படின்னு ஒரு 40 வயசுக்காரங்களோ இல்லை ஒரு 60 வயசுக்காரங்களோ, நிறைய பேங்க் மேனேஜர்ஸ் ரிட்டையர் ஆனதுக்கப்புறமா சிஏ சேர்ந்து படிச்சுக்கிறாங்க. அப்போ நம்ம வசூல் ராஜா MBBS வந்து பிரச்சனை வர்ற மாதிரி சிஏல எந்த பிரச்சனையுமே கிடையாது. எத்தனை வயசில் வேணால் இந்த எலிஜிபிலிட்டி இருந்துச்சுன்னா சேர்ந்துக்கலாம். ஸோ மினிமம் ஏஜ் தான் இருக்கக்கூடிய, மேக்ஸிமம் ஏஜ் கிடையாது. இது அடுத்த முக்கியமான கேள்வி. பட் எவ்வளோ சீக்கிரமாக சேரமோ அவ்வளோ சீக்கிரம் நல்லது, ஏன்னா கோர்ஸ் கொஞ்சம் டஃப்பான கோர்ஸுங்கிறதுனால. ஸோ இதுதான் பேசிக்காக ரெக்குயர்மெண்ட். 10th 12th முடிச்சிருக்கணும், அதுக்கப்புறமா வந்து பாஸ் பண்ணியிருக்கணும். அஃப்கோர்ஸ் ரெஜிஸ்டர் பண்ணுறது முன்னாடி ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். இப்போ இந்த 12th முடிச்சதுக்கப்புறமா அவங்களுக்கு வந்து 2 ரூட் இருக்குது. அதாவது இமிடியேட்டாக சிஏ ஜாயின் பண்ணுறது, இன்னொன்று வந்து டிகிரி முடிச்சுட்டு வந்து சிஏ ஜாயின் பண்ணுறது அப்படின்னு 2 விஷயம் இருக்குது. இது எதுக்காக இருக்குன்னு கேட்டிங்கன்னா, நிறைய பேருக்கு வந்து 12th முடிக்கும்போது தெரியாது சிஏன்னு ஒன்று இருக்குது, அது இப்போயே ஜாயின் பண்ணலாங்கிறது நிறைய பேருக்கு தெரியாது. அப்போ டிகிரி முடித்தவங்களுக்கும் சிஏ ஜாயின் பண்ணுறதுக்கு உண்டான ஆப்ஷன் இருக்கிறதுனால அதுக்கு ஒரு எக்ஸாம்ஷன் கொடுத்து ஒரு டைரக்ட் என்ட்ரி அப்படின்னு சொல்கிறாங்க. அது டைரக்ட் என்ட்ரி என்னென்னா, என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதாமல் ஸ்ட்ரெயிட்டாகவே சிஏ கூட ஜாயின் பண்ணுறதுக்கு டைரக்ட் என்ட்ரி. அப்போ அது யார் பண்ணலான்னு கேட்டால், டிகிரி முடித்தவங்க பண்ணலாம். அப்போ எனி டிகிரி, அது யூஜி டிகிரியாக இருந்தாலும் சரி, பிகாம் மாதிரி டிகிரியாக இருந்தாலும் சரி, பிஎஸ்சி மாதிரி டிகிரியாக இருந்தாலும் சரி, இன்ஜினியரிங் டிகிரியாக இருந்தாலும் சரி, எந்த டிகிரி எடுத்திருந்தாலுமே நீங்கள் என்ன பண்ணலாம்னா, என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதாமல் சிஏ கூட டைரெக்டாக ஜாயின் பண்ணலாம். இதுக்கு பேர் டைரக்ட் என்ட்ரி. இன்னொன்று வந்து நார்மல் ரூட் டைரக்ட் என்ட்ரி அப்படின்னு 2 ஸ்கீம் இருக்குது. ஸோ இப்போ இந்த டைரக்ட் என்ட்ரிக்கும் நார்மல் என்ட்ரிக்கும் ஒரே ஒரு வித்தியாசம் தான். முன்னாடி நிறைய வித்தியாசம் அதெல்லாம் குழப்பிக்க வேண்டாம். இப்போ புது ஸ்கீமில், இப்போ இருக்கிற ஸ்கீமில் ஏன்னு கேட்டிங்கன்னா, அந்த ஸ்கீம்ஸுங்கிறது நிறைய புதுசாக வந்துகிட்டே இருக்கும். நான் சேர்ந்து ஒரு இப்போதைக்கு ஒரு 17 வருஷம் ஆச்சுன்னு சொன்னால், இந்த 17 வருஷத்தில் கிட்டத்தட்ட ஒரு 5 டைப் மாறிடுச்சு. இப்போ தான் 5வது டைப்பில் இருக்கும். ஸோ கிட்டத்தட்ட அவங்க வந்து ஒரு 4 வருஷம் 5 வருஷத்துக்கு ஒரு ஏதாவது ஒரு மாற்றம் கொண்டுட்டே இருப்பாங்க. அதனால் பழைய கதையெல்லாம் மறந்துடுங்க. இதுக்கு நம்ம சேனலே இது முன்னாடி 2 வீடியோ 3 வீடியோ போட்டிருக்கேன் எப்படி சிஏ செய்கிறதுன்னு சொல்லிட்டேன்னா, ஒரு பீரியட் ஆஃப் டைம் மாறிட்டே இருக்கிறதுனால இப்போ உள்ள சிஸ்டம் படி
டைரக்ட் என்ட்ரி பண்ணுறவங்களுக்கும் ப்ளஸ் டூ முடிச்சு வரவங்களுக்கும் ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் தான். என்ன டிஃப்ரென்ஸ் கேட்டிங்கன்னா, இவங்க என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதணும், இவங்க என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுத தேவையில்லை. அப்போ டிகிரி முடிக்கிறதுனால என்ட்ரன்ஸ் எழுத தேவையில்லை. நான் வந்து இந்த ஃபவுண்டேஷன், அதாவது ப்ளஸ் டூ முடிச்சு வரவங்களுக்கு ஒன்று சொல்லியிருந்தேன். என்ன சொல்லியிருந்தேன்னா, எந்த கோர்ஸாக இருந்தாலும் பரவாயில்ல, எவ்வளோ மார்க்காக இருந்தாலும் பரவாயில்ல, பாஸ் பண்ணியிருந்தால் போதும்னு சொல்லியிருந்தேன். அந்த ரூல் வந்து டைரக்ட் என்ட்ரி கிடையாது. இப்போ டைரக்ட் என்ட்ரியில் இருக்கவங்க என்ன பண்ணணும்னு சொன்னால், டிகிரி முடிச்சுட்டு வரதுனால அவங்களுக்கு ஃபவுண்டேஷன் எக்ஸாம்ஷன் கொடுக்கறதுனால அவங்களுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு செக் வைக்கிறாங்க. அதாவது நீங்கள் டிகிரி முடிக்கும்போது அந்த டிகிரியோடைய மேஜர் சப்ஜெக்ட்ஸ் என்னன்னு பார்க்குறாங்க. அக்கௌண்ட்ஸ், காமர்ஸ் இதெல்லாம் இருக்குதுன்னு சொன்னால் அவங்களுக்கு ஒரு ரெக்குயர்மெண்ட்டும், இல்லை நான் வேறு டிகிரி பண்ணுறேன், கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சிருக்கிறேன், இன்ஜினியரிங் படிச்சிருக்கிறேன், இல்லாட்டி வந்து சயின்ஸ் படிச்சிருக்கிறேன் அப்படின்னு சொன்னால் அதுக்கும் சேஃப் சம்மந்தம் இல்லை. நீங்கள் ஃபவுண்டேஷன் எக்ஸாமும் என்ன பண்ண போகிறீங்கன்னா ஸ்கிப் பண்ணிட்டு போக போகிறீங்க. அப்படிங்கிற காரணத்தினால என்ன பண்ணுறாங்கன்னா, அதுக்கு மட்டும் மார்க் எக்ஸ்ட்ராவாக கேட்குறாங்க. இப்போ வந்து அக்கௌண்ட்ஸ் பேக்ரவுண்டில் இருக்கக்கூடிய கோர்ஸ் முடிச்சிருந்தீங்கன்னா, பிகாம் டிகிரி முடிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு 55% இருந்தால் போதும். ஒருவேளை நீங்கள் வேறு டிகிரி எடுத்திருந்தீங்கன்னா நீங்கள் 60% மார்க் எடுத்திருந்தா நீங்கள் சிஏக்குள்ளே வரலாம் அப்படின்னு ஒரு செக் வைக்கிறாங்க. அப்போ ஒரு டவுட் வரல, அப்போ ப்ளஸ் டூ முடிக்கிறவங்களுக்கு மட்டும் ஏன் மார்க் ரெக்குயர்மெண்ட்டே வைக்கிறது இல்லைன்ற கேள்வி வரல இல்லையா? ப்ளஸ் டூ முடிக்கிறவங்க வந்து டாப் மார்க் எடுத்தவங்களும் சேரலாம், ஜஸ்ட் பாஸ் ஆனவங்களும் சேரலாம். அங்கே ஏன் செக் வைக்கலன்னு கேட்டிங்கன்னா, ப்ளஸ் டூவில் என்ன சொல்லி கொடுத்துருந்தாலும் அதை பற்றி கவலைப்படாமல் சிஏல வந்து இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் பேசிக்லேருந்து சொல்லித்தர போகிறாங்க, ஸ்க்ராட்ச்லேருந்து சொல்லித்தர போகிறதுனால நீங்கள் ப்ளஸ் டூவில் என்ன மார்க் எடுத்திருந்தாலும் எனக்கு கவலை இல்லை. ஏன்னா வந்து நானே உங்களுக்கு ஃபஸ்ட்லேருந்து சொல்லித்தர போகிறேன், நீங்கள் பாஸ் மட்டும் பண்ணினா போதும்னு ஒரு ரூல் கொண்டு வந்துருக்காங்க. டைரக்ட் என்ட்ரியில் என்ன பிரச்சனை சொன்னால், நீங்கள் என்ட்ரன்ஸை ஸ்கிப் பண்ணிவிட்டு ஸ்ட்ரெயிட்டாக செகண்ட் லெவலுக்கு வர்றதுனால உங்களுக்கு பேசிக்லேருந்து சொல்லித்தர போகிறது இல்லை, அடுத்த செகண்ட் லெவலில் தான் சொல்லித்தர போகிறேன். அதனால் நீங்கள் வந்து பெட்டர் மார்க் எடுத்துக்கோங்க அந்த பேக்ரவுண்ட் இல்லாட்டி அப்படிங்கிறாங்க. இது ஃபேர் அனஃப், லாஜிக்கலான பாயிண்ட் தான். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோன்னா, ப்ளஸ் டூ முடிச்சுட்டு நம்ம வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதணும். இது எப்போ எழுதலான்னு கேட்டிங்கன்னா, ப்ளஸ் டூ முடித்த உடனேயே நம்மளால் எழுத முடியும். சிஏ பொறுத்த வரைக்கும் எக்ஸாம்ஸுங்கிறது வருஷத்துக்கு 2 முறை தான் நடக்கும். எந்த 2 முறைன்னு கேட்டிங்கன்னா, மே மாதம் ஒன்று, நவம்பர் மாதம் ஒன்று. என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு மட்டும் வேறு 2 மாதம், பாக்கி 2 எக்ஸாமுக்கு வந்து மே அண்ட் நவம்பர். ஸோ முதல்ல இது நான் புரிய வைக்கிறதுக்கு முன்னாடி சிஏல 3 லெவல் ஆஃப் எக்ஸாம்ஸ் இருக்கும். ஃபஸ்ட்டு ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம், அப்புறம் ஒரு 2வது எக்ஸாம் இன்டர்மீடியேட்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸாம், 3வது ஃபைனல் எக்ஸாம். இந்த 3 எக்ஸாம் பாஸ் பண்ணிட்டா சிஏங்கிற டிகிரி கிடைக்கும். அப்புறம் வேறு ஒரு சில கண்டிஷன்ஸ்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். இப்போ 3 லெவல் ஆஃப் எக்ஸாமுக்கு ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ இப்போ வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாம் அப்படிங்கிறது முதல் லெவல். இப்போ டைரக்ட் என்ட்ரியில் போகிறவங்களுக்கு அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் தேவையில்லை. ஸோ ஃபஸ்ட் லெவல் எக்ஸாம் எப்போ எழுதலாம்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ப்ளஸ் டூ எக்ஸாம் முடிச்ச உடனே எழுதலாம். ஸோ ப்ளஸ் டூ எக்ஸாம் முடிச்ச உடனே ஒரு ஜூன் மாதம் வரும் இல்லையா, அந்த ஜூன் மாதத்தில் நீங்கள் அந்த எக்ஸாம் எழுதிக்கலாம். அப்போ நான் எப்போ ரெஜிஸ்டர் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, எப்போ வந்து உங்களுக்கு எலிஜிபிலிட்டி வருதோ, எக்ஸாம் உங்களுக்கு எலிஜிபிலிட்டி வருதோ அதுக்கு ஒரு 4 மாதத்துக்கு முன்னாடி நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறாங்க. ஸோ இப்போ ப்ளஸ் டூ முடிச்ச உடனே வரப்போகிற ஜூனில் நீங்கள் எக்ஸாம் எழுதணும்னு சொன்னால், ஜூனுக்கு ஒரு 4 மாதத்துக்கு முன்னாடி நீங்கள் சிஏல ரெஜிஸ்டர் பண்ணிக்கணும். அது எப்போ ரெஜிஸ்டர் பண்ணால் 10th முடிச்சோன்னே ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷம் டைம் இருக்குது. அந்த 1.5 வருஷத்துக்குள்ள எப்போ ரெஜிஸ்டர் பண்ணாலும் ப்ளஸ் டூ முடிச்ச உடனே வரக்கூடிய ஜூனில் எக்ஸாம் எழுதிக்கலாம். அப்போ உங்களுக்கு இதில் ஒன்று மட்டும் தெரியாது, என்ன தெரியாதுன்னா ப்ளஸ் டூவோட ரிசல்ட்ஸ் வந்திருக்காது. ஆனால் நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு போகணும்னு சொன்னால் ப்ளஸ் டூலேயும் பாஸ் பண்ணியிருக்கணும், சேம் டைம் இந்த ஃபவுண்டேஷன் அப்படின்னு சொல்லப்படுற என்ட்ரன்ஸ்லேயும் பாஸ் பண்ணியிருக்கணும். இது பண்ணிட்டோங்கிற பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணலாம்னா அடுத்த செகண்ட் லெவல் எக்ஸாமுக்கு போய்க்கலாம். இப்போ நீங்கள் செகண்ட் லெவல் வரும்போது அந்த டிகிரி முடிச்சு வரவங்க செகண்ட் லெவல் வந்துருப்பாங்க. ஸோ இந்த செகண்ட் லெவலுக்கு என்ன பண்ணணும்னு சொன்னால், ரெஜிஸ்டர் பண்ணி ஒரு 8 மாத காலம் நீங்கள் படிக்கணும். அந்த 8 மாத காலம் படித்து, முதல்ல 4 மாத காலம், அப்புறம் ஒரு 8 மாத காலம் அது படித்து நீங்கள் அந்த டியூரேஷன் இவ்வளோ நாள் மினிமம் படித்தே ஆகணுங்கிறாங்க. நீங்கள் எவ்வளோ புதுசாக இருந்தாலும் பரவாயில்ல, ரெஜிஸ்டர் பண்ணி 8 மாதம் நீங்கள் புக்கை வச்சுட்டு படிக்கணும் அப்படிங்கிறாங்க. அது படித்த பின்னாடி நீங்கள் செகண்ட் லெவல் எக்ஸாமும் பாஸ் பண்ணதுக்கப்புறமா இன்னும் 2-3 கோர்ஸ் வச்சுருக்கிறாங்க. அது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, கம்ப்யூட்டர் ட்ரைனிங், இன்னொன்று வந்து ஓரியன்டேஷன், எப்படி வந்து மக்கள்கிட்ட பழகிறதுன்னு சொல்லிட்டு. ஏன்னா சிஏல வந்து இன்டெகிரல் பார்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, எக்ஸாம் கூட சேர்ந்து ப்ராக்டிக்கலாக உங்களுக்கு வந்து ஒரு ஆடிட்டர் கிட்ட ஜூனியராக வேலை பார்க்குற ஒரு ரூலும் இருக்குது. அப்போது நீங்கள் வந்து இந்த செகண்ட் லெவல் முடிச்சோடனே டேரெக்டாக ஒரு ஆடிட்டர் ஆஃபீஸ் போய் சேர போகிறீங்க. அங்கே போய் நீங்கள் டேரெக்டாக பிஸ்னஸ் பர்சன்ஸ் கிட்ட வந்து கிளைண்ட்டு கிட்ட நீங்கள் வேலை பார்க்க போகிறீங்க. அப்போ உங்களுக்கு என்ன வேணும்னு சொன்னால், ஒரு சில ஓரியன்டேஷன் தேவை. எப்படி வந்து பழகணும், என்ன விஷயங்கள் பண்ணணும், எப்படி பாடி லாங்குவேஜ் இருக்கணும், எப்படி அணுகணும், இதெல்லாம் தெரியணுங்கிறதுக்கு அதுக்கு கோர்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ அந்த கோர்ஸையும் கம்ப்யூட்டர் ட்ரைனிங் கோர்ஸையும் ரெண்டையும் நீங்கள் முடிச்சதுக்கு பின்னாடி நீங்கள் வந்து ஒரு ஆடிட்டர் கிட்ட ஜூனியராக ஜாயின் பண்ணலாம். ஸோ இப்போ முதல்ல வந்து என்ன தேவை, ப்ளஸ் டூ முடிச்சிருக்கணும், 4 மாதம் ஆயிருக்கணும் ரெஜிஸ்டர் பண்ணி. அதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணலாம், என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதலாம். அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதின பின்னாடி நீங்கள் 8 மாதம் ரெஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் வெயிட் பண்ணிவிட்டு, நான் சொன்ன அந்த 2 கோர்ஸ் இருக்குல்ல, கம்ப்யூட்டர் கோர்ஸையும் அந்த ஓரியன்டேஷன் கோர்ஸையும் முடிச்சுட்டு அந்த இன்டர் எக்ஸாமையும் பாஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு ஆடிட்டர் கிட்ட ஜூனியராக ஜாயின் பண்ணலாம். இதுக்கப்புறம் எல்லாமே எப்படி தான் கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து டைரக்ட் என்ட்ரிக்கும் ஃபவுண்டேஷன், அதாவது ப்ளஸ் டூ முடிச்சவங்களுக்கு ஒரே ரூட்டு தான். இப்போ ஆடிட்டர் கிட்ட ஜூனியராக ஜாயின் பண்ணியாச்சு. ஜூனியராக ஜாயின் பண்ணுறது எவ்வளோ வருஷம் நீங்கள் வந்து ஆடிட்டர் ஜூனியர் இருக்கணும், 2 வருஷம் ஆடிட்டர் ஜூனியர் இருக்கணும். முன்னாடி 3 வருஷம் இருந்தது, இப்போ 2 வருஷம் தான். ஸோ 2 வருஷம் நீங்கள் ஒரு ஆடிட்டர் ஜூனியராக இருந்துட்டு, அந்த ஆடிட்டர் ஜூனியராக இருக்கும்போது ஒரு இன்டர்னல் டெஸ்ட் மாதிரி அவங்க ஒரு சில மாடியூல்ஸ்லாம் கொடுக்கணும். அதெல்லாம் நீங்கள் வந்து படித்து ஆன்லைன் எழுதி பாஸ் பண்ணணும்.
அதில் வந்து அந்த ப்ராக்டிக்கலாக நீங்கள் வந்து ட்ரைனிங் எடுத்துகிட்டு இருப்பீங்க ஆடிட்டர் கீழே. அது முடிஞ்ச பின்னாடி திரும்ப ஒரு 6 மாத காலம் நீங்கள் ஸ்டடி பீரியட் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்னா ஃபைனல் எக்ஸாம் எழுதணும். 3வது கட்ட எக்ஸாம் எழுதணும். அந்த 3வது கட்ட எக்ஸாமும் நீங்கள் பாஸ் பண்ணிட்டீங்கிற பட்சத்தில் அந்த 3வது எக்ஸாமுக்கு முன்னாடி திரும்ப இன்னொரு 2 கோர்ஸ், இன்னொரு கம்ப்யூட்டர் ட்ரைனிங், ஒரு ஓரியன்டேஷனும், அதையும் முடிச்ச பின்னாடி ஃபைனல் எக்ஸாம் முடிச்ச பின்னாடி உங்களுக்கு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் அப்படிங்கிற ஒரு டிகிரி கிடைக்கும். இதுதான் அந்த 3 லெவல் ஆஃப் எக்ஸாம், 2 ரூட்டுக்கு என்னென்ன வேறுபாடு இருக்கிறது. இப்போ இன்னொரு முக்கியமான கேள்விகள் வரும். என்ன கேள்வி வரும்னு சொன்னால், இதில் பாஸ் பண்ணுறது கஷ்டமாமே, ஒரு பேப்பர் ஃபெயில் ஆனால் எல்லா பேப்பரும் ஃபெயில் ஆகணுமாமே அப்படின்ற ஒரு கேள்வி வரும். அதுக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு வந்து ஸ்ட்ரெயிட்டாக இப்படி தான் பாஸ் மார்க் அப்படின்ற கான்செப்ட் கிடையாது. இது இவ்வளோ மார்க் எடுத்தால் பாஸ் அப்படின்னு கிடையாது. இதில் வந்து 2 வகையாக வந்து அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, பாஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரு ரெக்குயர்மெண்ட் வைக்கிறாங்க. என்ன வைக்கிறாங்கன்னு சொன்னால், தனிப்பட்ட பேப்பர், மொத்த பேப்பர் இப்படின்னு சொல்லிட்டு 2 ரூல் இருக்குது. இந்த 2லையும் பாஸ் பண்ணணும் அப்படிங்கிறது அவங்களோட ரூல். ஸோ இப்போ நான் வந்து என்ன சொல்கிறேன்னு சொன்னால், ஒரு லெவல்லையும் ஒரு லெவலில் 4 பேப்பர், இன்னொரு லெவலில் 6 பேப்பர், இன்னொரு லெவலில் 8 பேப்பர் அப்படின்னு இருக்குதுன்னு சொன்னால், இது எல்லாத்தையும் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா குரூப்பாக பிரிப்பாங்க. ஸோ 4 பேப்பரை வந்து 2 பேப்பர் ஒரு குரூப், 2 பேப்பர் ஒரு குரூப், 6 பேப்பர் வந்து 3 பேப்பர் ஒரு குரூப், 8 வந்து 4 ஒரு குரூப்னு சொல்லிட்டு பிரிக்கிறாங்க. இப்போ அந்த குரூப்னு இருக்கு இல்லையா, அந்த குரூப் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், இண்டிவிஜுவலாக எனக்கு எல்லா பேப்பர்லேயுமே மினிமம் 40 மார்க் நீங்கள் எடுத்தே ஆகணும் அப்படிங்கிறாங்க. அதாவது 40 மார்க் கம்மியாக எடுத்தால் நீங்கள் வந்து அந்த பரீட்சையில் பாஸ் கிடையாது. இது ஃபஸ்ட்டு கண்டிஷன். 2வது கண்டிஷன் என்னன்னு கேட்டால், எனக்கு டோட்டலோடைய ஆவரேஜ் வந்து 50க்கு மேலே இருக்கணும் அப்படிங்கிறாங்க. இதுக்கு பேர் அக்ரிகேட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அதாவது ஆவரேஜாக எனக்கு 50 வேணும். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒரு 3 பேப்பர் இருக்குது. நான் எல்லாத்தையும் 40 எடுக்கிறேன்னு சொன்னால் என்னோட டோட்டல் 120, என்னோட ஆவரேஜ் 40, இண்டிவிஜுவல் 40 எடுத்துட்டேன். அப்போ இண்டிவிஜுவலாக பாஸ் பண்ணிட்டேன், டோட்டலில் எனக்கு 50 ஆவரேஜ் வரலைங்கிறதுனால ஃபெயில். இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நான் 2 பேப்பரில் 40 எடுக்கிறேன். அப்போ 2 சேர்த்தா 80 வந்துருச்சு. இன்னொரு பேப்பரில் 70 எடுத்துறேன். அப்போ 80 70 150, என்னோட ஆவரேஜ் 50 மார்க் ஆவரேஜ் கிடைச்சிருது அப்படின்னு சொன்னால் நான் பாஸ். அப்போ என்ன கான்செப்ட்னு சொன்னால், இண்டிவிஜுவல் பேப்பருக்கு 40 இருக்கணும், எனக்கு ஓவராலாக பார்த்தா அந்த மொத்த குரூப்போடைய ஆவரேஜ் வந்து 50 இருக்கணும். இப்படி இருந்துச்சுன்னா பாஸுங்கிறாங்க. இது ஒரு பேலன்ஸ்டு ஒரு அசஸ்மெண்ட்டு நான் ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா ஒரு பேப்பரில் மட்டும் கில்லாடியாக இருந்துட்டு மற்ற பேப்பரை கண்டுக்காமல் விட்டுறதுனால நம்ம பாஸ் கொடுக்க முடியாதுங்கிற ஒரு கான்செப்ட். இது ஒரு நல்ல செக் அண்ட் பேலன்ஸ். இதனால கொஞ்சம் பேர் செலவுப்படுறாங்க. அப்போ இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, இது இல்லாட்டி அந்த குரூப்பில் இருக்கக்கூடிய எல்லா பேப்பரையும் திரும்ப எழுதணுங்கிறது தான் கான்செப்ட். அப்போ 40 ஒரு எடுத்துட்டாரு, எடுத்தாலும் என்ன பண்ணணும்னா திரும்ப எழுதணும். இன்னும் கொஞ்சம் டஃப்பாக சொல்கிறேனே, இன்னொருத்தர் வந்து 49 எடுத்துட்டாரு. அப்போ எல்லா பேப்பர்லையும் 49 எடுத்துட்டாரு. அப்போ எல்லாத்துலேயும் பாஸ் பண்ணிட்டாரு. ஆனால் டோட்டல் ஆவரேஜ் 50 வரல அப்படின்னாலும் திரும்ப எழுதணும். 2 பேப்பரில் 50 எடுத்து ஒரு பேப்பரில் 49 எடுத்தாரு. அப்போயே அவர் 3 திரும்ப எழுதணும். 3யுமே திரும்ப எழுதணும். ஏன்னா அந்த குரூப்பை பாஸ் பண்ணல அப்படிங்கிறதான் கான்செப்ட். அப்போ இதில் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், ஒரு பேப்பரில் ரொம்ப நல்லா படிச்சிட்டேன், நான் ஒரு பேப்பரில் 70 மார்க் எடுத்துட்டேன், ஆனால் வந்து பாக்கி இருக்க 2 பேப்பரில் 20 எடுத்துட்டாங்க அப்படின்னு சொன்னால் எனக்கு வந்து டோட்டல் டேலி ஆகலை. ஆனாலுமே 70 மார்க் எடுத்த ஒருத்தரை திரும்ப எழுத வைக்கிறது நியாயம் கிடையாதுங்கிறதுனால அதுக்கு எக்ஸம்ஷன் அப்படின்னு ஒரு கான்செப்ட் கொடுத்துருக்காங்க. அதாவது என்னென்னா, நான் சொல்கிற கண்டிஷன் நீங்கள் ஃபாலோ பண்ணலைனாலுமே நீங்கள் ஒரு பேப்பரில் 60க்கு மேலே எடுத்துட்டா உங்களுக்கு எக்ஸம்ஷன் தந்துடுறேன் அப்படிங்கிறாங்க. அப்போ அந்த பேப்பரை மட்டும் ஒரு 3 அட்டெம்ப்ட்டுக்கு எழுத தேவையில்லை அப்படிங்கிறாங்க. ஸோ இதெல்லாம் தான் வந்து என்ன சொன்னால், இந்த எக்ஸாமில் எப்படி உங்களை ஃபில்டர் பண்ணுறாங்கிற மெக்கானிசம். இதை பற்றி ரொம்ப தீவிரமாக தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை. பேசிக்காக இப்படி தெரிஞ்சுக்கிட்டா போதும். இண்டிவிஜுவல் கட் ஆஃப் இருக்குது, அக்ரிகேட் இருக்குது, எக்ஸம்ஷன் இருக்குது, 3 தெரிஞ்சுக்கிட்டா போதும். பட் படிக்கிற பசங்க என்ன பண்ணணும்னு சொன்னால், எவ்வளோ ஆழமாக படிக்கணும், எவ்வளோ தீவிரமாக படிக்கணுன்றதை தெரிஞ்சு ஹார்ட் ஒர்க் பண்ணி படித்தா போதும். ஸோ இதான் வந்து எக்ஸாமில் இருக்கக்கூடிய விஷயங்கள். அடுத்த கேள்வி என்ன இருக்குன்னு சொன்னால், எவ்வளோ செலவாகும் சிஏ பண்ணுறதுக்குன்னு சொல்லி கேள்வி வரும். இந்த சிஏ செலவுகள் அவங்க எப்படி வந்து இதை ஸ்ட்ரக்சர் பண்ணியிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட எவ்வளோ பணம் வாங்குறோமோ அதே பணத்தை வந்து திரும்ப ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட கொடுக்குற மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சர் பண்ணியிருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட இந்த கோர்ஸை ஃப்ரீயாக பண்ணுறதுக்கு என்ன சிஸ்டமோ அந்த சிஸ்டம் கொண்டு வந்துருக்காங்க. ஸோ எப்படி ஃப்ரீயாக பண்ண முடியும்னு கேட்டிங்கன்னா, ஆரம்பத்தில் ரெஜிஸ்டர் பண்ணும்போது நான் எக்ஸாக்ட் அமௌண்ட் சொல்லலை, அது வந்து என்ன சொல்கிறது, நான் லிங்க்ஸ் ஷேர் பண்ணுறேன், அதில் போய் நீங்கள் பாருங்கள். எக்ஸாம்பிளுக்கு முதல் ஆரம்ப கோர்ஸ் வந்து ஒரு 15,000 ரூபாய் ஆகுது. அதுக்கப்புறமா வந்து அந்த கம்ப்யூட்டர் ட்ரைனிங்க்கும் ஓரியன்டேஷனுக்கு இன்னொரு 15,000 ரூபாய் ஆகுது, 30,000 ரூபாய் ஆகுது. இன்டர்மீடியேட் எக்ஸாமுக்கு இன்னொரு 20,000 ரூபாய் ஆகுது, 50. ஃபைனலுக்கு ஒரு 30,000, 80,000 ரூபாய் ஆகுது, 1,00,000 ரூபாய்னு வச்சுக்கோங்களேன். இதுதான் வந்து கோர்ஸோட ஃபீஸ். அப்புறம் எக்ஸாம் ஃபீஸ் தனியாக வாங்குவாங்க. இப்படி இருக்குதுன்ற பட்சத்தில் அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா, இந்த மொத்த அமௌண்ட்டுமே திரும்ப ஸ்டூடெண்ட்டுக்கு ப்ராக்டிக்கல் ட்ரைனிங் பண்ணும்போது போயிடணும் அப்படிங்கிறது நோக்கம். அப்போ இந்த 2 வருஷம் ஆடிட்டர் கிட்ட ஜூனியராக இருக்காங்க இல்லையா, அது ஜூனியராக இருக்கும்போது ஆடிட்டர் வந்து என்ன பண்ணணும்னா ஸ்டைஃபண்டுன்னு சொல்லிட்டு ஒன்று கொடுக்கணும். ஸோ ஒரு மாதத்துக்கு ஒரு 3,000 ரூபாயோ 4,000 ரூபாயோ அவங்க எந்த இடத்துல இருக்காங்க, சிட்டியில் இருக்காங்களா கிராமத்தில் இருக்காங்களாங்கிறத பொறுத்து அதுக்கு ஒரு ரூல் இருக்குது. அந்த ரூல் பிரகாரம் அவங்க வந்து பணம் கொடுப்பாங்க. சப்போஸ் ஒரு 4,000 ரூபாய் நஷ்டம்னா ஒரு வருஷத்துக்கு 48,000 ரூபாய், 2 வருஷத்துக்கு 96,000 ரூபாய் அவங்களுக்கு வந்து திரும்ப போய் சேர்ந்துருவது தான் நோக்கம். அப்போ அவங்க டோட்டலாக எவ்வளோ ஃபீஸ் கட்டிருக்காங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 90,000 ரூபாய், 1,00,000 ரூபாய் கட்டியிருப்பாங்க. திரும்ப அவங்களுக்கு அதே அமௌண்ட்டு ஸ்டைஃபண்டாக போயிடும். ஸோ ஓவராலாக சிஏ கோர்ஸ் படிக்கிறது திரும்ப அவங்களுக்கே வர்ற மாதிரியான ஒரு சிஸ்டம். இது எக்ஸாக்டாக மேட்ச் ஆகணும்னு அவசியம் கிடையாது. பட் இதுதான் வந்து அதோடைய ஸ்ட்ரக்சருக்கு பின்னாடி இருக்க ஐடியா.
ஸோ இதெல்லாம் தான் வந்து பேசிக்காக சிஏல இருக்கக்கூடிய டவுட்ஸு. நிறைய பேர் என்ன தப்பாக புரிஞ்சுட்டு இருக்காங்கன்னா, கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் ஒரு டிகிரி இருக்குது. அதாவது பிகாம் சிஏ, எம்காம் சிஏ, பிபிஏ சிஏ இப்படிலாம் நிறையா இருக்குது. அதை வந்து நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா சார்ட்டர்ட் அக்கௌண்டன்சி நினச்சிக்கிறாங்க. ஸோ அப்படி குழப்பிக்காதீங்க, அது தனி, அதுக்கு சம்மந்தமே கிடையாது. நான் இப்போ சொன்னதெல்லாம் தான் வந்து சிஏ கோர்ஸோடைய விளக்கங்கள். நான் ரெஜிஸ்டர் பண்ணுற ஐடி எல்லாத்தையுமே நான் கமெண்ட் செக்ஷனில் கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் போய் கிளிக் பண்ணிக்கோங்க. வேறு ஏதாவது நீங்கள் டவுட்ஸ் இருந்துச்சுன்னு சொன்னால் நீங்கள் கமெண்ட்டில் கொடுங்க, நான் அதை வந்து டீட்டெயிலாக விளக்க ட்ரை பண்ணுறேன். இது போல் நம்ம சேனல் என்ன பண்ணுறோம்னு சொன்னால் ஃபினான்ஸ் ரிலேட்டட், மணி மேட்டர்ஸ் ரிலேட்டட், சிஏ ரிலேட்டடான விஷயங்கள் நம்ம ஷேர் பண்ணிகிட்டு இருக்கோம். இது யாருக்கு உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறீங்களோ உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மேலும் மறுபடியும் சந்திக்கிறேன்.